நல்ல வேளைக்கு என்னோட ஹஸ்பண்ட் இந்த லெட்டர் என்னன்னு தெரியலைங்க மேடம். ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. அ அவ்ளோ அசிங்கமா அதில இருக்கு. ஆனா, அவரு வந்து என்கிட்ட வந்து உனக்கு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப டீசென்ட்டா குடுத்தாரு. ம் நான் தான் அத பார்த்து நான் தான் வந்து அதில இருக்க சில விஷயங்கள சொல்லவே முடியல. நான் தான் மேலோட்டமா என்ன வந்து எனக்கு தப்பு தப்பா வருதுங்கிறத தான் சொன்னேன். அப்ப அவரு வந்து அது என்ன லெட்டர் எது? இல்ல கண்டுபிடிக்கணும் யார் இப்படி போட்டிருப்பாங்கன்னு எங்கிட்ட இது சம்மந்தமா ஒரு சின்ன டிஸ்கஷன் கூட பண்ணல. யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நீ அதெல்லாம் கண்டுக்காத அப்படிங்கிற மாரி தான் சொன்னாரு அவரு. அ அப்படின்னு சொன்னது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அப்ப எல்லா விஷயத்திலும் ஓப்பனா இருக்கவங்க, ஒரு லெட்டர் வந்தா அத ஓப்பனா படிச்சு பார்ப்பாங்க தானே. ஒரு நார்மல் ஹஸ்பண்ட் என்ன எழுதியிருக்காங்க, யாரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில ஒரு ஏன்னா ஒய்ஃப்க்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அவங்க மனரீதியா பாதிக்கப்படுறாங்கங்கும்போது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்கு தானே. ஸோ, அதனால வந்து எங்களுக்கு ஒரு சந்தேகம். அவர நம்ம ஃபுல்லா பார்ப்போம். ஏன்னா இது ஒரு மொட்டை கடிதாசிங்கிறனால அவர் வந்து யாரோ ஆள் வச்சு போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேற யாராச்சும் 3 பெர்சன்ட்ட குடுத்து இந்த லெட்டர் போஸ்ட் பண்ணு, அந்த மாரிலாம் சொல்றதுக்கு ஏன்னா ஏதோ ஒரு இதுல வந்து தெரிஞ்சிரும். அவர் மாட்டிப்பாருங்கிறனால, இந்த மாரி விஷயத்த அவங்களே தான் பண்ணுவாங்க. எந்த ஒரு சாட்சியும் இல்லாம தான் பண்ணுவாங்கங்கிற ஒரு சந்தேகத்துல, நாங்க அதுக்கு முன்னாடி சில பேர நாங்க நோட் பண்ணி பார்த்தோம். ஸோ அவங்கலாம் யாருமே இருக்கிற மாரி தெரியல. ஸோ இவரு தான் எங்களோட கடைசி சாய்ஸ் இவரு தான். இவர வச்சு நாங்க பார்த்தோம். நாங்க சந்தேகப்பட்ட மாரியே வந்து இவரு தான் கரெக்ட்டா வந்து போஸ்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி, நார்மலா ஒரு போஸ்டல்ல வர மாரி. ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து கொரியர் அந்த மாரி தான் யூஸ் பண்றோம். போஸ்டல் பெருசா யூஸ் பண்றதில்ல. இவரு அத கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, அது போஸ்டர்ல போட்டு இவரே இது பண்றது எல்லாமே நாங்க தொடர்ந்து பார்க்கும்போது தெரிய வந்துச்சு.